ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 15 டேஸ் தான் கிட்டத்தட்ட ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு 20-25 பேர் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆரம்பிப்போமா வேண்டாமா, பார்ப்பாங்களா, நமக்கு அந்த அளவுக்கு பேச தெரியுமா, வீடியோஸ் எல்லாம் போட தெரியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கான ஆசைகள் நிறைவேறாது. இது மாடிசேஷன் ஆகுது ஆகலை, பைசா வருது வரல, அதெல்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை வீடியோவாக போடணும். நம்ம வீட்டில் இருக்கிறது செடி கொடிகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம், அது என்றைக்கும் அழியாத பொருளாக இருக்கணும், வீடியோவில் இருக்கும். அதை பார்த்து 2 பேர் ஒரு விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனான சேனலாக இது இருக்கணும், கொண்டு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்களுங்க நம்மலாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பொழுதுக்கும் வெட்டியாக இருக்கிறது எப்போதுமே அது ஒரு தாழ்வு மனப்பான்மை தானே கொடுக்கும். வேலைக்கு போகிறவங்க பிரச்சனை இல்லை, இதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வேலைக்கு போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி பொழுதுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளேயே கிச்சனுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்துக்கிறது, பார்த்த வேலையை பார்க்குறது அப்படின்னு நம்மளே வருத்திக்கிறத விட, இந்த மாதிரி ஒரு 2 இப்போ நான் பேசுகிறது ஒரு 10 பேர்கிட்ட எனக்கிட்ட பேச்சு துணைக்கி பேசுகிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது நான் ஒத்தையாத விளக்கிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுறது, இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. வேலை பார்க்குறதே தெரியல காலையிலேருந்து. இது மாதிரி தான் இதில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும். நானே சேனல் ஆரம்பித்து இத்தனை சப்ஸ்கிரைப் கிடைக்கும்போது படித்தவங்க நிறைய டைம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனை சப்ஸ்கிரைப் உருவாக்கலாம். இப்போ கேமரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, வாய்ஸ் கொடுக்க தெரிஞ்சவங்கெல்லாம் யோசிக்கக்கூடாது, இவங்களே ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கு என்னங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கெல்லாம் வரணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஆசை. 10 பைசா முதலீடு இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணக்கூடிய தொழிலில் இந்த யூடியூப்புங்கிறது இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. பார்த்திங்கன்னா இப்போ அந்த பங்குனி இந்த வேலை இல்லாட்டி எல்லாத்தையும் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம். இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் அன்றாட உள்ளது அன்னைக்கு பாதி பார்த்துட்டு இன்றைக்கி எது தேவையோ அதை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த விளக்கு அன்னபூரணி தாயாருக்கு ஏற்றுறது கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே ஒரு விக்கிரகமும் ஒரு படமும் இருக்குது. பூஜை ரூமில் வெள்ளியில் இருக்கும். இது குபேரனுக்கு வடக்கு பார்த்து ஏற்றுறதுக்காக இந்த விளக்கு. இவங்க முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் ஏதாச்சும் வச்சுன்னா ஏற்றுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதெல்லாம் டெய்லி ஏற்ற மாட்டேன், எனக்காக ஏற்ற தோணுச்சுன்னா செய்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது பத்தலை மண் எல்லாமே நான் ஒவ்வொரு இது வச்சுருப்பேன். அடுத்து வெள்ளியில் ஜாமாங்கி வாங்கி சேர்க்கணுங்கிறது என்னோடய எய்ம் கிடையாது. பட் அந்த காலத்துலலாம் வெள்ளியும் தங்கத்தையும் தான் வச்சு கும்பிடுவாங்க. தெய்வங்க விக்கிரகங்களையோ சுவாமி படங்களையோ அப்புறம் அது சுக்கிரனுக்குள்ளது, தெய்வ கடாட்சியம், லட்சுமி கடாட்சியம்னு இதை கும்பிட்டாலே வீட்டில் மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பொருட்களை கொஞ்சம் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளியில் வாங்கி சேர்த்து வெள்ளியை கும்பிடணும் அப்படிங்கிறதுனால தான். அது மாதிரி உங்கள்கிட்டையும் பூஜை ரூமில் ஏதோ ஒரு காயினோ, வெள்ளி காயினோ, இல்லை 1 மில்லிகிராம் தங்கமோ ஏதோ ஒன்று வச்சு தெய்வ படங்களை வைக்காட்டி கூட அதை வச்சு கும்பிட்டிங்கன்னா கூட அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒன்று வச்சு கும்பிடும்போது அது பல மடங்காக பெருகும். இது நான் அனுபவத்தில் உணர்ந்தது. இதெல்லாம் நான் மொத்தமாக காசு கொடுத்து ஒரே நாளில் வாங்க மாட்டேன். ஒரு விவசாயம் பண்ணிட்டு வருவார், அந்த லாபத்தில் வெள்ளிக்குன்னு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காயினாவோ இதுவாகவோ வாங்குறது. இந்த விநாயகர், லக்ஷ்மி, அன்னபூரணி 3 பேரும் முகலட்சணமாக ஒரே நாளையில் அமைஞ்சாங்க. அது மட்டும் மற்றபடி இந்த தட்டு, அந்த பாரிஜாத மரம், இந்த விளக்கு, அப்புறம் கோமாதா சிலை, இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போது ஒவ்வொரு வருமானங்கள் லாபம் வரும்போது அதில் ஒன்று எடுத்து பண்ணும்போது அது எங்கள் பல மடங்கு ஆகுதுங்கிறது எனக்கு மன திருப்தியை தருது. இது காமாட்சி விளக்கு. இதில் என்ன விசேஷம்னா, முன்னாடி எப்படி ஃபினிஷிங் இருக்கோ அதேமாதிரி பின்னாடியும் இருக்கும். அழகாக நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இதில் திரி ஸ்டாண்டு போட்டு தான் ஏற்ற வேணாம், டைரெக்டாக திரி வச்சு ஏற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
3 ஸ்டாண்டு போட்டு எடுத்தும்போது அந்த கருப்பு ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா முகப்புலே தெரியும். இதுக்கெல்லாம் இந்த மஞ்சளில் கொஞ்சம் ஜவ்வாது, கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் கலந்து தான் கொஞ்சம் வைக்கிறது, வாசனையாக இருக்கும். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா விளக்கெரியில் அந்த இடத்துல போகும்போதே ஒரு தெய்வீக மனமாக வரும். ஒரு 50 சப்ஸ்கிரைப் வர வாட்டி கண்டிப்பாக லைவில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் எல்லாரோடையும் நம்ம லைவில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்கள் எல்லாருமே இது ஒரு சேனலாக, மோட்டிவேஷன் சேனலாக கொண்டு போகணும் நம்ம அப்படிங்கிறது என்னோடய ஆசை. பணத்துக்காகவோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாகவோ இந்த சேனல் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் சேனலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பித்தேன். அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் என்ன செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். சேனல் ஆரம்பித்தோமா, 10 ரூபா சம்பாரித்தோமா, போட்ட கதையே போட்டோமா, செஞ்ச வேலையை செஞ்சோமா, நல்லா இருக்கிற செல்ஃபை எடுத்து கலைச்சி போட்டோமா, நல்லா இருக்கிற கிச்சனை சுத்தம் பண்ணி காமிச்சோமா, இது என்னோடய எய்மாகவே இந்த சேனலை நான் ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் தான் முதல்ல வந்து ஒரு குட்டியாக அழகாக இருப்பார். தெய்வ நம்பிக்கையில் எல்லாமே ஓடாட்டியும் அவங்களோட துணையும் வேணும்னு நினைக்கிறவன் நான். அதிர்ஷ்டங்கிறது தெய்வத்தை வச்சு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இது எல்லாமே வந்து வெள்ளியில் வச்சு தான் கும்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு காயினாச்சும், 1 கிராம் காயினாச்சும் பூஜை ரூமில் வைங்க. வெள்ளி வச்சு கும்பிட்டிங்கன்னா டபுள் மடங்கு ஆகும். வெள்ளியோ, தங்கம், முத்து, பவளம் இந்த மாதிரி ஒரு உருவங்களுக்கு தான் தெய்வத்து படத்தை வச்சு கும்பிட்றத விட இதுகளை கும்பிடும்போது அதோடய பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது ஒரு மோட்டிவேஷன் சேனலாக கொண்டு போவோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.